ஃப்ரெண்ட், இந்த வீடியோ வந்து தேர்ஸ்டே நேற்று எடுத்த வீடியோங்க. அந்த ஆடி அமாவாசை ஆடி 18 வருது இல்லையா? சரி, அதுக்காக கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதை வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்ட்டு தான் எடுத்தேங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோலாம் ஒற்றை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜன்னல் எல்லாத்துலேயும் ஒற்றை அடிக்க ஆரம்பித்தேன். ஒற்றை அவ்வளோவா இல்லை. நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் வீடெல்லாம் ஒற்றை தட்டி க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் அவ்வளோ எனக்கு ஒர்க் லோடு இல்லை. லைட்டாக எல்லாத்தையும் ஒற்றை தட்டி விட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போடலான்னு நினச்சேன். சரி, ஓகே, எல்லா வேலையும் முடிச்சு கடைசியாக நம்ம மாப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுத்து கொஞ்சம் விளக்கு தேய்ச்சி ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆச்சுங்களா. சரி, ஓகே, விளக்கையும் தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. விளக்கு தேய்க்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, 2 ஸ்பூன் நான் பீதாம்பரி பவுடர் எடுத்துக்குவேன். அது கூட 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்குவேன். அது கூட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் நம்ம ரஃப்பாக பூசி வச்சுக்குவேன். இது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ரஃப்பாக தேய்ச்சாலே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக தேய்ச்சி வச்சுட்டு எப்படி நம்ம சாமி ரூம் க்ளீன் பண்ணுவோம், அந்த டைமில் வந்து நம்ம இப்படி தேய்ச்சி வச்சுட்டு நம்ம சாமி ரூம் க்ளீன் பண்ண போயிட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அதை க்ளீன் பண்ணி வர்றதுக்கு. அதுக்குள்ளே இது நல்லா ஊறி இருக்கும். இப்போ நானும் போய் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த தேங்காய் நார் இல்லாட்டினா ஸ்க்ரப்பர் வந்து சாஃப்ட் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்சு ஒன் சைடு வந்து க்ரீன் கலரில் இருக்கும்ல, அது இல்லாட்டினா தேங்காய் நார். மேக்ஸிமம் நீங்கள் தேங்காய் நார் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் நார் வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரஃப்பாக தான் நான் எல்லாத்தையும் தேய்க்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ரஃப்பாக தேய்ச்சி எடுத்தாலே நம்மளுக்கு அவ்வளோ பளபளன்னு வந்துடும். அது மாதிரி நம்ம விளக்க வாஷ் பண்ணுறது வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி வாஷ் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி அந்த பளபளன்னு இருக்கும். இதே தான் இப்போ நான் வந்து போர் வாட்டரில் தான் நான் வாஷ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் வந்து நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன். போர் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருவேன். அதை ஒரு பக்கம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணியெல்லாம் வடியட்டுன்ட்டு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். சரி, ஓகே, கிச்சனும் க்ளீன் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் மேலே ஆகுதுங்களா. சரி, டீப் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். திங்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி டீப் க்ளீன் பண்ணியும் முடிச்சிட்டேன். அப்புறம் 2 டேஸ் ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் லீவ் வருதுங்களா. சரி, ஓகே, மாவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஊற வச்சுருந்தேன். சரி, ஓகே, அதையும் நம்ம மாவையும் ஆட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லோடு உளுந்து போட்டு வச்சுட்டேன். சரி, உளுந்து அரைக்கிறதுக்குள்ளே நம்ம போய் விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் லாக் பண்ணி பொட்டு வைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். விளக்கு பார்த்திங்களா எப்படி பளபளன்னு இருக்குன்னு பார்த்திங்களா. இப்போது இன்றைக்கி நான் தேய்ச்சிருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் நான் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நான் எடுத்து தேய்ப்பேன். இதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். வெரி ஈஸி மெத்தட் தான். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விளக்குக்கெலாம் பொட்டு வச்சு கொண்டு போய் நானும் சாமி ரூமில் வச்சுட்டேன். என்னன்னாலும் நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சாமி ரூமே அப்படியே ஒரு பிரகாசமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நானும் வச்சு முடிச்சு சரி, ஓகே, உளுந்து ஃபஸ்ட் லோடு ஆட்டி முடிச்சிருச்சுன்ட்டு உளுந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு சரி செகண்ட் லோட் போட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு போய் கூப்பிட போகணுங்களா. சரி, ஓகே, செகண்ட் லோட் போட்டு குழந்தைங்களையும் போய் நான் கூப்பிட போயிட்டேன். கூப்பிட்டுட்டு வரும்போது சரி மாடியில் போய் கொஞ்சம் துணியும் அலசி காய போட்டிருந்தேன். கொஞ்சம் இங்கே கிளைமேட்டு வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுதுங்களா. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட்டு துணி எல்லாத்தையும் காலையில் மிஷின் போட்டு வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூவையும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு துணி எல்லாத்தையும் சரி மடித்து வச்சிடலாம். நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே 2 நாளைக்குனாலும் போட்டுட்டேன்னா அப்படியே 2 நாளைக்குனாலும் கிடக்கும். மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி போட மாட்டேன். எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அன்றைக்கே மடித்து அன்றைக்கே வச்சா தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். அதனால் நான் அப்போவே எடுத்து மடித்தும் அந்தந்த ரேக்கில் கொண்டு போய் வச்சுட்டேன். சரி, ஓகே, நம்மளுக்கு வேலை முடிஞ்சு அப்பாடான்னு உட்காரலான்னு பார்த்தா என் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தவுடனே எல்லாத்தையும் கழட்டி அங்கங்கே போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சரி குழந்தைங்களுக்கு டீயை போட்டு கொடுத்துடலான்ட்டு டீயை போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணல. முறுக்கு இருந்தது, சரி அதை மட்டும்தான் கொடுத்து குழந்தைங்களுக்கும் டீயை குடிக்க வச்சிட்டேன். அப்புறம் சரி, ஓகே, ஈவினிங் ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஹோம்ஒர்க் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோம்ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் விளக்கேற்றிட்டு வந்துடுவோம், நம்ம உட்காந்தா தான் அதுங்க படிக்குங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் விளக்கேற்றிட்டு வந்துட்டு டீயையும் குடிச்சிட்டு அவளுங்க கூட உட்காந்துட்டேன். ஹோம்ஒர்க் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு சொல்லி
ஊற்று முடிச்சுட்டு இருக்கையில் தான் எனக்கு அந்த மாவு ஞாபகமே வந்தது. ஐயோ மாவு வச்சமேன்னு. அப்புறம் அதை எல்லாத்தையும் மாவு உப்பு போட்டு பிசைஞ்சு தனித்தனியாக பக்கெட்டில் ஊற்றி வச்சு அன்றைக்கி ரொட்டீன் ஃபுல்லும் எனக்கு இப்படி தாங்க போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.